ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்காங்க டாக்டர் விஜய் கணபதி, இணை பேராசிரியர் சிறுநீரகவியல் துறை, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், கதிர்காமம், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே. சரி, டாக்டரும் வந்து கிட்னி சம்மந்தமான நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கும் இருக்கும், நேர்கள் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ப்ரீஃபாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்டுடியோ வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிட்னி சம்மந்தமான என்ன சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார், இன்னைக்கு வந்து வேர்ல்டு கிட்னி டே இல்லையா? ஸோ நம்ம நேர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வேர்ல்டு கிட்னி டே பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சார், இந்த வேர்ல்டு கிட்னி டே வந்து வருஷம் 2வது வியாழக்கிழமையை செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு கிட்னியோட அவேர்னஸை வந்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 2006 தான் ஆரம்பித்தாங்க. இது வந்து ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கிட்னியோட செயல்பாடு திறன் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம ப்ரிவென்டிவ் வேஸ் ஆஃப் கிட்னி பாதுகாப்புக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நிறையா இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ஸ், அதுக்கப்புறம் இந்த என்ஜிஓஸ் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் செக்டர்ஸ் மூலமாகவோ இந்த ஈவன் கமர்ஷியல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டே, பர்டிகுலர் டே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே டாக்டர், நம்ம நேர்களுக்கு வந்து நிறைய கிட்னி சம்மந்தமான டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கும் பர்சனலாகவும் இல்லை நிறைய கொஷின்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம மனிதனோட உடலில் சிறுநீரகத்தின் முக்கிய பணி என்ன டாக்டர்? ஓகே, கிட்னின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு இட்ஸ் அன் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல்லேருந்து படிக்கிறது அந்த விஷயம். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கிற சுத்திகரிக்கப்படுற வேண்டிய விஷயத்தை தான் வந்து சுத்திகரித்து அதை யூரினாக மாற்றுற உற்பத்தியான மிஷின் தான் கிட்னி. இது வந்து நம்ம உடம்புல நிறைய அமிலத்தன்மைகள்லாம் இருக்கும், ஆசிட் இருக்கும், அதுக்கப்புறம் யூரியா, பாஸ்பேட்ஸ், சோடியம், அந்த எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்கிற அந்த ஒரு உப்புச்சத்து, புரதச்சத்து, இது எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸில் வைக்கிற உறுப்பு தான் வந்து கிட்னி. ரெண்டாவது, நமக்கு ரத்தம் சுரக்கிறதுக்கு உண்டான முக்கியமான எரித்ரோபாய்ட்டினும் அது கிட்னிலேருந்து தான் உற்பத்தி ஆகும். மூணாவது, ரத்தம் அழுத்தம், அந்த பிபி மெயின்டெனன்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு ஜோன் வந்து கிட்னியில் தான் இருக்குது. அது கிட்னி வந்து இப்போ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பிபியோட கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது. பிபி வந்து ரைஸ் ஆகிறதுக்கோ அதிகமாக காட்டுறதுக்கோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி வந்து நம்ம வாட்டர் எக்ஸ்க்ரீஷன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமாக, நம்ம குடிக்கிற தண்ணிலாம் வந்து அதை ஒரு பேலன்ஸாக வச்சு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ எக்ஸஸாக இருக்கிறது வெளி நீக்கிறதுக்கும் வாட்டர் ஹீமோஸ்டேசிஸ்க்கும் அது ரொம்ப முக்கியம். அது வாட்டரோட ஒரு குறிப்பிட்ட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்னி ஒன்று. சூப்பராக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ வணக்கம் சார், நான் குலதெய்வமங்கலம் காசிநாதன் பேசுகிறேன். ஓகே சார், உங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். டாக்டர் இருக்காங்க, பேசலாம் சார். ஹலோ சார். வணக்கம் சார். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்கள் சார். அதாவது இந்த நேரத்தில் யூரின் போனால் எரிச்சல் அதிகமாக இருக்கு. ஆமாம் சார். அது மாதிரி பைல்ஸ் மாதிரி இருக்கு பேக்கில். ஒரு நேரம் வீங்குது, ஒரு நேரம் வீங்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல சார். சரிங்க சார். அது வந்து இப்போ நம்ம தண்ணி யூஸ்வலாக கம்மியாக குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து உடம்புலேருந்து அந்த யூரின் வந்து அமிலத்தன்மையாக அதிகமாக வெளியே வரும். ஸோ அது வந்து யூரினில் எரிச்சலை கொடுக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது சுகர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். பிபி சுகர் எதுவுமே இல்லை. சரி, உங்கள் வயசு சார்? 51. சரி, இந்த வயசில் வந்து தண்ணி கம்மியாக குடிக்கிறதால, டீஹைட்ரேஷனால், அந்த அமிலத்தன்மையால் தான் உங்களுக்கு அந்த யூரின் எரிச்சல் இருக்கும். இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிறதால தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் இந்த இளநீ, இந்த சாத்துக்குடி சாறு, அப்புறம் எலுமிச்சை சாறு, இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சரிங்களா? நன்றி சார். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நேர்களே, உங்களுக்கும் சிறுநீரகம் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227523. டாக்டர், இப்போ வந்து நேர் வந்து தெளிவாகவே கேட்டிருந்தாங்க. சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கும். சரி, எனக்கு வந்து இப்போ ஒரு எடுத்ததுமே சொல்கிறது, அவர் வந்து
எப்படி சொல்கிறதுனா சிறுநீரகத்தில் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதெல்லாம் தவிர்க்காமல் நம்ம வந்து உடனே அதுக்கெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும், ப்ரிகாஷன் பண்ணணும்னு சொல்ல முடியுமா டாக்டர்? எப்பயுமே சார் இப்போ வந்து வெயில் காலம்னா ஆப்வியஸாக வந்து நமக்கு வந்து நிறைய வேர்த்து கொட்டும். எஸ் டாக்டர். அதே மாதிரி நம்ம இப்போ வெயிலில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து யூஸ்வலாக வந்து தண்ணி வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போகிறதுலாம் கிடையாது. எங்கே இருக்கோ இப்போ ஏதோ ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே ஒரு தண்ணி எங்கே இருக்குன்னு நம்ம தாகமாக இருந்தால் கூட அங்கே பக்கத்தில் எதுவும் கிடைக்காது. அதே மாதிரி ஒர்க்கிங் பிளேஸ்லையும் நிறையா அவைலபிளாக இருக்காது. ஸோ இன்வேரியபிளாக அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆவாங்க. டீஹைட்ரேட்டட்னா அவங்க வந்து நிறைய வேர்த்து கொட்டி அவங்க உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையிறதால அவங்களுக்கு அந்த வறட்சி ஏற்படுறதால யூரின் வந்து எரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக யூரின் பார்த்திங்கன்னா ஆம்பர் கலர்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி பழுப்பு வெள்ளையாக இருக்கணும். இதே வந்து கோல்டன் எல்லோ அந்த மஞ்சள் நிறமாக அது போச்சுன்னா அது வந்து அமிலம் அதிகமாக இருக்குது. ஓகே, இட்ஸ் அ சைன் ஆஃப் டீஹைட்ரேஷன். அந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக யூரின் வந்து எரிச்சலாக தான் சார் போகும். ஓகே டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் ட்ராவலோ இல்லை ட்ரெயின் ட்ராவலோ ரொம்ப நேரம் போகும்போதும் இந்த சிம்டம்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து இனிஷியலாக வந்து நம்ம இதிலே வந்து நம்ம தண்ணி குடிக்காதனால டீஹைட்ரேட்னால தான் இது இருக்குன்னு நார்மலாகவே பண்ணிக்கலாம் டாக்டர். டாக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக நோய்களில் ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? இதெல்லாம் வந்துன்னா எனக்கு கிட்னியில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னென்ன சிம்டம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கிட்னி வந்து முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பேலன்சிங்காகவும் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியே இயக்கிறதுக்கும். இப்போ இன்கேஸ் வந்து கிட்னி டேமேஜ் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பேலன்ஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. ஸோ அதுக்குண்டான ரெஸ்பெக்டிவான அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப கட்டத்தில் கால் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீர் சத்து வந்து தங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில பேருக்கு என்னன்னா சோடியமோ அந்த எலக்ட்ரோலைட் பிரச்சனைகள்லாம் வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து காலில் இருக்கிற நீர் தங்கிறது வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக தங்குச்சுன்னா மூஞ்செல்லாம் வீக்கம் வரும். கண்ணுக்கு கீழே வீக்கம் இருக்கும், மூஞ்சே உப்பசம் என்னடா அது ரொம்ப ஒரு மாதிரி பதப்பதன்னு உப்புன மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோல்லையும் மாற்றங்கள்லாம் வரும். ஓகே, நம்ம இப்போ நமக்கு தெரியும் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தடவை யூரின் போவாங்க, நல்ல யூரின் நிறைய வரும். என்னடா அது ரொம்ப யூரின் வந்து கம்மியாக போகிற மாதிரி இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக வந்து தோல்லையும் மாற்றங்கள்லாம் இருக்கும். அது வந்து இப்போல்லாம் ரொம்ப நம்ம காமனாக பார்க்குறோம். சில பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் பார்த்த உடனே சொல்லிவிடுவோம், அவங்க தோல்லாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி ஒரு செதில் படிஞ்சிடும். அது என்னென்னா நம்ம தோலுக்கு கீழே நிறைய வந்து அந்த நச்சுத்தன்மை பொருட்கள்லாம் அந்த யூரிமிக் டாக்ஸின்ஸ்லாம் வந்து இது பண்ணி ஸ்கின்னை வந்து ரொம்ப கலரோ இல்லை இதெல்லாம் ரொம்ப வெளுத்த மாதிரி மாற்றிடும். அது இப்போ ரொம்ப காமனாக பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா உடம்பு ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிக்கும். அவங்க அப்படியே சொரிஞ்சிக்கினே உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் இதோட ஒரு சில பேருக்கு வந்து இந்த யூரின் போகும்போதே எர்லி ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா அந்த நுர தள்ளும் நிறையா. அந்த மாதிரி நுர வெளியே போகுதுனாலே கண்டிப்பாக புரதம் நிறையா வெளியே போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கலெக்டிவாக பார்க்கணும். இதில் வந்து இது மட்டும்தான் அறிகுறின்னு கிடையாது. மற்ற வேரியபிள் ஆகும். அதான் மற்ற இப்போ சில பேருக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் கால் வீங்கும். லிவரில் ட்ரிங்க்ஸ் நிறையா சாப்பிட்டு பிரச்சனை இந்த லிவர் டேமேஜ் இருந்தாலும் கால் வீங்கும். கால் வீங்கிடுச்சு இதனால் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு யாரையும் நம்ம அசிம் பண்ணக்கூடாது, லேபிள் பண்ணக்கூடாது. அனாலிசிஸோ இல்லை அது தெளிவாக பார்க்காம எதுலேயுமே பாடியை பொறுத்த வரைக்கும் ஊர்ஜிதமாக சொல்லக்கூடாதுங்க. ஒழுங்காக பார்க்கணும். பார்த்து அதை வந்து ரெஸ்பெக்டிவாக அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வச்சு தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கும். தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு கால் வீக்கம் அந்த மாதிரியான ஏற்படும் போதே வந்து நம்மளே வந்து டயக்னோஸ் பண்ணணும், செக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நீங்க இருக்காங்க டாக்டர், லைனில் பேசிடலாம். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, நாங்க வந்து பாண்டியிலிருந்து தான் சார் பேசுறோம். சொல்லுங்கம்மா. வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு கிட்னி தான் சார் வீணாயிடுச்சுன்னு சொன்னாங்க சார் எங்க அப்பாவுக்கு. சரிங்கம்மா. அது வந்து கை காலில் வீங்கி போய் அப்படியே உக்காந்து ஹாஸ்பிட்டல்ல கதிராமத்துமே சேர்க்க சொல்றாங்க. இதுமே சேர்ப்பாங்களா? சேர்ப்பாங்கம்மா. சேர்ப்பாங்களா சார்? அவங்களுக்கு வயசு அதிகமாகிடுச்சு, யாரும் நவர முடியல, நடக்க முடியல. அதான்ப்பா, நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸோட உதவியோட கூட்டிட்டு வந்து அவசர சிகிச்சையில் பாருங்கள். அவர் இருக்க வந்து அவருக்கு வந்து காலில் இருக்கிற நீர் வயிற்றில் தங்கும், அதுக்கப்புறம் நுரையீரலில் தங்கும், மூச்சு திணறல் வரும். இதை வந்து நம்ம டயாலிசிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இருக்கிறாரு நீங்கள் சொல்கிறத வச்சு. ஏன்னா அவருக்கு வயசு அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, பயங்கறாங்க சார். அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாதுமா, அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் முதல்ல போங்க, போய் பார்க்காமே நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. சரிங்களா? கவலையே இருக்காதீங்க, டாக்டர் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், கூட்டிட்டு போயிட்டு சரி பண்ணிக்கலாமா? சரி, இப்போ பேசிட்டு வந்தோம் இல்லையா சார், ஆரம்ப கட்டத்தில் நம்ம இந்த அறிகுறி இருந்தாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஜென்ரலாக ஒருத்தவங்க வந்து இந்த டைம்லலாம் நம்ம செக் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால் இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? இப்போ அதே மாதிரி அதான் சார், இப்போ எப்படின்னா கிட்னியை பொறுத்த வரைக்கும் சார்
80% ஆஃப் த கிட்னி வந்து டேமேஜ் ஆகாமல் எந்த அறிகுறியும் வராது சார். ஓகே ஓகே எந்த சார். அறிகுறி கிட்னி வந்து அவ்வளோ ரெசிலெண்ட்டாக இருக்கும், ஓகே அவ்வளோ போராடும் நம்ம உடம்புக்கு. சரிங்களா? அது 80% வந்து இப்போ கிட்னியோட செயல் அணுக்கள்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்னு சொல்லுவோம். ஓகே சார். அந்த 80% ஆஃப் நெஃப்ரான் டேமேஜ் ஆன பிறகு தான் அந்த உப்பு நீரோட அளவு வந்து வெளியே அதிகமாகும், நமக்கு அறிகுறியிலே காட்டும். ஓகே ஓகே அது வரைக்கும் கிட்னி கோப்பப் ஆகிட்டு எப்படியாவது வண்டியை ஓட்டிட்டு தான் இருக்கும். ஓகே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுதந்திரம். டாக்டர், இப்போ வந்து நான் முன்னாடியே செக் பண்ணணும் கிட்னிஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னா எந்த மாதிரியான டெஸ்ட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண மெஷர் என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? கண்டிப்பாக சிம்பிளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக யூரினோட ரொட்டீன்னு சொல்கிற யூரினில் புரதம் வெளியே வருதான்னு பார்க்கணும். ஓகே டாக்டர். அந்த தட்டணுக்களும் வெள்ளணுக்களும் வருதா இல்லையான்னு பார்க்கணும். தட்டணுக்கள்லாம் ஆர்பிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது வருதுன்னா கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது ஒரு சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது உப்பு நீரோட அளவையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்னென்னா அது கிரியாட்டினின் லெவல் பார்த்தா கிட்னி வந்து அதோட நார்மல் லெவல் 1.2 வரைக்கும் 0.6லேருந்து 1.2 வரைக்கும் அது வந்து ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு அது ஏற ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு பாயிண்ட் ஏறும். அப்புறம் வந்து நம்ம என்னென்ன விஜிலண்ட்டாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே ஏறுதா இது பீரியாடிக்காக செக் பண்ணணும். ஆமாம், சுகர் பிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கணும், செக் பண்ணணும். ஸோ அப்பயே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக. டாக்டர் டாக்டர் இப்போ இன்னொரு கொஷின், இப்போ சுகர் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்க காமன் பர்சன் இப்போ ஒரு பிலோ 40 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம 40 ஏஜ் ஆனால் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இந்த சில பேருக்கு இந்த ஏஜில் தான் வருமா இல்லை முன்னாடியும் வர வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சார். இப்போல்லாம் வந்து கிட்னி ஃபெயிலியரை ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கூட பார்க்குறோம். எப்படின்னா ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கிட்னிலே ஒரு வகையான இந்த சில குழந்தைங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த சொறி சிரங்கெல்லாம் படிக்கும். எஸ் டாக்டர். சொறி சிரங்கு படித்த பிறகு அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு வகையான இம்யூனாலஜிக்கல் கண்டிஷன்லாம் அது ஓகே எதிர்ப்பு சக்தி உண்டாகி கிட்னியை பாதிக்கும். ஓகே. ஸோ அந்த கிட்னி டிசீஸ் வந்து குளோமரோனெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து கிட்னி பாதிப்பை ஆரம்ப கட்டத்திலே வந்துடும். 15 வயசு பிள்ளைங்களுக்கும் பார்க்குறோம், 20 வயசு பிள்ளைங்களுக்கும் பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து வீக்கம் வரும், கால் உப்பசம் வரும், மூஞ்செல்லாம் வீங்கும், யூரின் போக மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்னி டோட்டலாக ஷட் டவுன் ஆகிடும். ஓகே டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி நம்ம வந்து தண்ணீர் வந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து எவ்வளோ லிமிட் குடித்தா நம்ம சிறுநீரகத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் டாக்டர்? அது வந்து ஒர்க்கிங் ஸ்டேட்டஸை பொறுத்து. சரிங்களா? இப்போ வந்து 60 வயசு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பகலில் குடிக்கலாம். சரி, இப்போ இது வந்து 2 விதமாக நம்ம பார்க்கணுங்க. கல் பிரச்சனை, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், இதுக்கெல்லாம் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். ஓகே சரிங்களா? ஆனால் கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க கிட்னிக்கு வந்து ரொம்ப சோர்ந்த கிட்னி, இந்த சுகர் பிபியால் கிட்னியோட புரதம் நிறைய வெளியே போகுது, கால் வீக்கம்லாம் இருக்குது, அவங்க வந்து கம்மியாக குடிக்கணும். இதில் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. கிட்னி பிரச்சனையாக தண்ணி நிறையா குடிக்கணும்னு மாற்றி செய்வாங்க. ஸோ அது யாருக்கு எப்படின்னா, நான் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். சொல்லுங்க டாக்டர். இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும். கல் இருந்ததுன்னா அந்த ஃப்ளோ அதிகப்படுத்துறதுக்காக தண்ணி நிறையா குடிக்கணும். இதே கிட்னி பாதிப்பு இருக்குது பட் காலெல்லாம் வீங்குதுன்னா அவங்களுக்கு தண்ணி கம்மியாக குடிக்கணும். கால் வீங்கலை பட் கிட்னி வந்து ஓரளவு உப்பு நீர் பிரச்சனை ஃபங்க்ஷன் ஆகிடும்னா ஆவரேஜாக குடிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மிஸ்கன்செப்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது மருத்துவத்தில். ஓகே. இது செய்யக்கூடாதுன்னா இது இப்போ சுகர் அது வந்து நார்மலாகவே எடுத்துப்பாங்க. நம்ம சொல்கிற விஷயத்த எல்லாருக்கும் அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி பொதுவாக போயிடும். இப்போ கால் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது தண்ணி கம்மியாக குடிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இதே நல்லா இருக்கிறவங்களுக்கு தண்ணியே குடிக்கக்கூடாது, டம்ளரில் தான் குடிக்கணும், நீங்கள் 500 ml தான் குடிக்கணும்னு அவங்கள அப்படி கிட்னி பாதிப்பு இருந்தாலும் அவங்க தண்ணி கம்மியாக குடிக்க கல் பிரச்சனையை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ அது நம்ம பேலன்ஸாக வச்சுருக்கணும். அதுக்கு தான் வந்து கிட்னியை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனாக செக் பண்ணிக்கணும் அது அப்படின்னு சொல்கிறோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் டாக்டர் விஜய் கணபதி, இணை பேராசிரியர் சிறுநீரகவியல் துறை, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கதிர்காமத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய டவுட் உங்களுக்கு கிட்னி சம்மந்தமாக இருக்கும். ஸோ சார் டாக்டர் அந்த வரிசையில் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், யாருங்கிறது சார்? நாங்கள் இந்த அம்ச பக்கத்தில் இருந்து பேசுகிறோம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். சரி இருங்க. சொல்லுங்கள் சார். எஸ் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு யூரின் அதிகமா போகுது சார். எஸ் சார். அதாவது பகல்லையும் அதிகமா போகுது, நைட்லயும் அதிகமா போகுது. சரிங்க. இந்த யூரின் அதிகமா போறதால ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட போக முடியல, டாக்டர்கிட்டையும் பார்க்க முடியல. சரிங்க சார். அதுக்கு என்ன காரணம் சார்? சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? ஜிப்மர்ல காட்டுனா. சுகர் இருக்கா? ஜிப்மர்ல காட்டுனா சார். சார் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்களான்னு கேட்குறாங்க சார் டாக்டர். என்ன சார்? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்களான்னு கேட்குறாங்களா சார்? இல்ல சார்.
ஓகே சார். ஓகே. உங்கள் வயசு சார்? 81 சார். சரிங்க சார். இது வந்து சதை அடைப்பாக இருக்கும் சார். ஜிக்மரில் என்ன சொன்னாங்க? சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் சொல்லலைங்க சார். அவங்க பார்த்துட்டு இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க, ம். அது சரியாயிடும்னா டாம்சலின் மாத்திரை கொடுத்தாங்க சார். சதை மாத்திரை தான் சார் அது. டாம்சலின் ம். அதை தான் சார் சாப்பிட்றேன். சரி. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அடைப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆ அது என்னென்னா சதை அடைப்பால் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த யூரின் வந்து மணிக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு தடவை நீங்கள் கதிர்காமத்துக்கு வாங்க, அந்த கல்ச்சர் டெஸ்ட்டை நாங்கள் பார்த்து சொல்கிறோம். ப்ராஸ்டேட் இருக்குமா சார்? அதான் சார், ப்ராஸ்டேட்டு தான் சார். ப்ராஸ்டேட்டுக்கு உண்டான மாத்திரை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டாம்சிலோசின். சரிங்களா? ஆனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி யூரின் அடிக்கடி போயிட்டு இருக்கும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஏதாவது கொடுக்கணுமா இல்லையான்னு நாங்கள் பார்க்கணும். சரி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நேர்களே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து அவங்களோட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. டாக்டர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷனால் வந்து ஒரே சிறுநீரகத்தோடு வந்து ஆரோக்கியமாக வாழ முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இது வந்து எப்படின்னா, பிறக்கிற எல்லா குழந்தையிலையும் 2 கிட்னி இருக்கும்னு இது கிடையாது. சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிட்னியோட கூட பிறப்பாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கிறாங்க. பட் அந்த இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, சிங்கிள் கிட்னி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு கிட்னி நிறையா வேலை செய்கிறதால அது வந்து கொஞ்சம் வீக்கமோடு இருக்கும். அது போகிற ஒரு சில அது எல்லா மிஷினும் சிங்கிள் மிஷின் இருக்கும்போது அது தேய்மானத்தில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக நம்ம கவனிச்சிக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர், ஒரு நேர் வராங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஜிப்மரில் வந்து எனக்கு வந்து பித்தப்பையில் கல் இருக்குது, பித்தப்பையை நீக்கிட்டாங்க டாக்டர். சரிங்க சார். அதன் பிறகு கால் வந்து கொஞ்சம் ஒரு கால் தான், அது ரைட்டு வீக்கமாக இருக்குங்க டாக்டர். ஓகே. ஆனால் கிட்னி ப்ராப்ளம்னால 2 காலும் வீக்கமாக இருக்குங்களா டாக்டர்? ஆமாங்க ஐயா. ஒரு கால் வீங்குதுன்னா ரத்த குழா பிரச்சனையாக இருக்குங்க ஐயா. அப்படிங்களா? ஆமாம். நான் நிறைய வந்து ஃபைட்லாம் செய்கிறேன், ம். வாக்கிங் போகிறேன். எனக்கு வயது 77. ம். சரிங்க. டேமேக்ஸு மாத்திரை சாப்பிட்றேன். ம். பரவாயில்ல சார். அது வந்து நைட்டில் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போகுது. அதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் இது வந்து என்னென்னா, நீங்கள் சிம்பிளாக நைட் டைமில் ஒரு பொழுது சாஞ்ச பிறகு தண்ணி குடிக்கிறத குறைச்சிட்டிங்கன்னா அந்த நைட்டு 2 தடவை போகிறதையும் குறைச்சிக்கலாம். டாக்டர் அதான் டாக்டர் செய்கிறேன் நான். கண்டிப்பாங்க ஐயா. அது செஞ்சிங்கனாலே படிப்படியாக குறைஞ்சிரும். இப்போ வெயில் காலம், குளிர்காலம் போயிட்டு வெயில் காலம் ஆரம்பிக்குது இல்லை, இன்னும் மட்டும் கண்ட்ரோல் வந்துருங்க ஐயா. ஓகே டாக்டர். சரிங்க ஐயா. நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். நேர்களே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவில். நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் வராங்க டாக்டர், அவங்க சந்தேகம் கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து? டெல்லிக்கு போ ராஜேந்திரன். சொல்லுங்கள் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் சார் டாக்டர் கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, சொல்லுங்கள் ஐயா. டெல்லிக்கு போ ராஜேந்திரன். 70 வயசு ஆகுது எனக்கு. சரிங்க சார். சொன்ன மாதிரி எல்லாம் பேசி இந்த மாதிரி நைட்ல யூரின் அதிகமா போயிட்டு சாதம் தான் சாப்பிட்றேன். ஓகே. நைட்டு அடிக்கடி போகுது. சரிங்க ஐயா. சுகர் இருக்குங்களா ஐயா உங்களுக்கு? சுகர் எதா இருக்கு? சுகர் இருக்குது, மாத்திரை சாப்பிட்டு. சரி, ஆனால் கண்ட்ரோலாக இருக்குங்களா? கண்ட்ரோலாக இருக்குது. சரி, அப்போனா நீங்கள் வந்து நைட் டைமில் தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கணும் சார். 6 பொழுது சாஞ்ச பிறகு 7 மணிக்கு மேலே. அப்புறம் உங்கள் யூரின் போகும்போது ஏதாவது ரொம்ப முக்கிய போகிற மாதிரி இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்று ஃப்ரீயாக போகுது. சரி, எப்பயாவது யூரின் எரிச்சல், ரத்தம் வர்றது அந்த மாதிரி எதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி யூரின் ஆப்ரேஷன் பண்ணுங்க. சரிங்க ஐயா. என்ன அந்த சதை அடைப்பு எடுத்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க? இன்ஃபெக்ஷன் ஆகிதுன்னு ஒரு தடவை செய்தாங்க. இன்ஃபெக்ஷன் போட்டு யூரின் எடுத்தாங்க. ஓகே. அதுக்கு பிறகு வந்து ரொம்ப முடியாத ஆப்ரேஷன் பண்ணாங்க. உள்ள மிஷினை விட்டு பண்ணி எடுத்தாங்க. சரி, அதான் சதை அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பிறக்கும் சில பேருக்கு திருப்பியும் சுருங்க வாய்ப்பு இருக்குங்க ஐயா. நீங்கள் ஒரு தடவை அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களே கொஞ்சம் ஒரு தடவை பாருங்களேன். அவரே போய் ஆமாம்,
பார்த்துருங்களா? சரிங்களா? நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி சார், நன்றி சார். டாக்டர், இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரே கிட்னியிலேருந்து ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதிக உப்பு அல்லது இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது அது நம்மளோட கிட்னியை எந்த அளவுக்கு பாதிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எப்பயுமே வந்து நம்ம இந்த சால்ட்டுன்றது, இந்த சோடியம் இருக்கிற இது வந்து நிறைய ஜங்க் ஃப்ரூட்ஸில் இருக்குது. நம்ம சாப்பிட்ற இந்த வத்தல், பிக்கல், ஊறுகாய், அப்புறம் இந்த முறுக்கு ஐட்டம், பேக்கரி ஐட்டம், இதெல்லாம் ரொம்ப சால்ட் அதிகமாக தான் இருக்கும். இது எதுவுமே வந்து கிட்னிக்கு நல்லதே கிடையாது. ஓகே, வந்து சால்ட் பில்டப் அதிகமாக இருந்ததுன்னா கிட்னி வந்து அந்த சொல்யூட்லோட வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப திணறும். ஓகே. ஸோ அது வந்து சால்ட் பில்டப் ஆகி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அதிகமாகும். ஓகே டாக்டர். அப்புறம் இந்த சால்ட் டெபாசிட்ஸ்லாம் அதிகமாகிறதால கிட்னியில் வந்து என்க்ரஸ்டேஷன்ஸ்னு சொல்கிற ஒரு வகையான உப்பு படிதல் வரும். ஓகே. அது கல்லாக மாறும். சரிங்களா? பிபியை அதிகப்படுத்தும், கல் மாறும், அப்புறம் இந்த டெபாசிட் ஆகி தொந்தரவு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இது சால்ட்டும் வந்து கிட்னிக்கு அளவாக எடுத்துக்கிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. 5 கிராமுக்கு மேலே எடுக்கவே கூடாது. சரிங்களா? அதாவது நம்ம வந்து பொதுவாக வந்து உப்பு வந்து டெய்லி நம்ம ஃபுட்லேயே எடுத்துக்கிறதே ஹவர்ஸில் மேக்ஸிமம் 5 கிராம்ஸ், பட் 3 கிராம்ஸ் கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். அப்போ வந்து நம்ம உப்பை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ இந்த கிட்னி சம்மந்தமான எல்லா நோய்களும் பிரச்சனை இல்லை. கிட்னிக்கும் நல்லது, ரத்த குழாயும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. ஓகே. தொடர்ந்து ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து? ஹலோ, வணக்கம் சார். புதுச்சேரியில் இருந்து மூர்த்தி பேசுகிறேன் சார். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். ஐயா, சொல்லுங்கள் ஐயா. நான் வந்து கிட்னி பேஷண்ட்டு, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். அது வந்து எனக்கு பாலி கிட்னி டிசீஸ்ன்னு இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு இல்லையா? எஸ் சார், சொல்லுங்க சார். அது வந்து இருக்கு. அது வந்து கிட்னி டாக்டர் என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்காக இருக்கும், ஆமாம் சார், உங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னாங்க. பொண்ணுக்கு இல்லை, பையன் வந்து 25 வயசு. சரிங்க சார். அவனுக்கு செக் பண்ணும்போது அவனுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க சார். இப்போ அவனுக்கு வந்து இப்போ டயட்ல இருக்கணுமா இல்லை மேரேஜ் பண்ண பிரச்சனை வருமா சார்? இந்த இப்போ வந்து ஏடிபிகேடின்ற உங்கள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 40 இல்லை 45 வயசுக்கு மேலே தான் அது வந்து வீரியமாக அதிகமாகும். ஸோ இப்போதைக்கு பிள்ளைக்கு வந்து 20 வயசு தான்ன்ற பட்சத்தில் இப்போ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் இது வந்து நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை கண்டிப்பாக ப்ரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கணும். டயட்டில் உப்பு மட்டும் குறைச்சிக்கணும், நான்வெஜ்ஜை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை சார், குறைச்சி சாப்பிடணும். எடுத்துக்கலாம், திட்டமாக எடுத்துக்கலாம். மேரேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ நேர் பேசும்போது வந்து பரம்பரையாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களோட மகனுக்கும் இருக்க சொல்லுங்களா, இந்த ஹெரிடிட்டியாக வர்றதில் எப்படி டாக்டர்? நிறைய வியாதி இருக்குது சார். ஓகே டாக்டர். எப்படின்னா இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறது அந்த நீர்க்கட்டி கிட்னி இருக்குதுன்னு சொல்கிறோம். அது என்னன்னா அது ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறைக்கு வரும். ஓகே. தாத்தாவுக்கு இருக்கிறவங்க பேரனுக்கு வரும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு இதே மாதிரி 2 ட்ரைட்டில் வரும். ஓகே. அப்பாவுக்கு இருந்து பிள்ளைக்கும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ காமனாக ஆகிட்டு தான் வருது. அதோட இன்சூரன்ஸ் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது, ஒரு 5% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 15% மேலே வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம வீட்டில் யாருக்கா இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இதுவாக இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு நேர் லைனில் வராங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து? தென்பிலிருந்து தமிழரசு சார். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் சார். சரிங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். தென்பிலிருந்து தமிழரசு பேசுகிறேன் சார். எஸ் சார். ஒரு 5-6 வருஷத்துல கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆச்சு. எஸ் சார், சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். அது அப்புறம் யூரினும் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க. இப்போ கடந்த 28ஆம் தேதி கூட எடுத்தோம். ஓகே. அதில் பிளட் சுகர் 85%, யூரியா 13.3% இருக்கு. ஓகே. கிரியேட்டின் வந்து 0.84 இருக்கு. இது வந்து நார்மல் தான் சார், 0.8 நார்மல் தான். அது யூரிக் ஆசிட் வந்து 10% இருக்கு மேடம். இது சார் யூரிக் ஆசிட், அது யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதான் சொன்னாங்க. அது என்ன இப்போ கார்டியோவாஸ்து எடுத்துக்கிறேன். ஓகே, அது ஹார்ட்டுக்கான மாத்திரை தான். பிபியும் ஹார்ட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அது அப்போ அந்த லைட்டாக மாறுபடி இந்த மாதிரி சொல்லிட்டு சேர்த்து கொடுத்தாங்க. சரிங்க சார். இப்போ அந்த கார்டியோவாஸை கண்டினியூ பண்ணலாங்களா? போதும் சார், அதுவே இருக்கட்டும், அதுவே நல்லதா. இன்னும் ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ எப்பயாவது சில சமயம் யூரின் வரும்போது லைட்டாக எரிச்சல் வர மாதிரி இருக்கு. அதான் அதுக்கு வந்து நீங்கள் தண்ணி இளநீ குடிச்சு பாருங்க. அது இருந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் சார்.
இப்ப 28 தான் எடுத்தோம் யூரினும் பிளட்டும். இல்லை கல்ச்சர்னு யூரினில் கிருமி எதாவது இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அது அது நீங்கள் இளநீ குடிச்சு பார்த்துட்டு தயிர் மோர் அதெல்லாம் எடுத்து ஓரளவு குளிர்ச்சியான பகுதியெல்லாம் எடுத்த பிறகு ஃபுட்டெல்லாம் எடுத்த பிறகு அது குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை சார். தண்ணி கொஞ்சம் குடிச்சாலே உடனே குறைஞ்சி போகுது. அது நல்லது தான். அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் தண்ணி வந்து எடுக்கலாம். நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப தண்ணி இன்னும் நைட்ல தண்ணி சாப்பிட்டா யூரின் வருது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? இல்லைங்க, குடிச்ச தண்ணி வெளியே வந்துடுறது யூரின் வழியாக தான் வரும். நீங்கள் அளவாக குடிங்க, அது அளவாக வெளியே வரும். இப்போ கார்டிவாஸ் கண்டினியூ பண்ணுறது பிரச்சனை கிடையாது, கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நன்றி டாக்டர். வாங்க ஐயா. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு டாக்டர் விஜய் கணபதி சார், இணை பேராசிரியர் சிறுநீரகவியல் துறை, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துலேருந்து வந்திருக்காங்க, பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ கிட்னி சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கால் பண்ணுங்கள். FM ரெயின்போக்கு 227176 மற்றும் ஒரு எண் 227523 என்ற நம்பருக்கு. சார் ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், யார் எங்கேருந்து? சார் வணக்கம், பாண்டிச்சேரியிலேருந்து நாராயணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம் சார். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார், சொல்லுங்கள் சார். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பிபி பேஷண்ட் சார், சுகரும் இருக்கு. ஓகே சார். கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் சார். எஸ் சார். ஓகே சார். எனக்கு இந்த 3 மாச டெஸ்ட் வந்து யூரின் இது சார், சுகர் வந்து 6.5 இருக்கு சார். நல்ல கண்ட்ரோல் தான் சார். ABC. ஓகே சார். அப்புறம் வந்து இது சார், எனக்கு 3 மாசம் முன்னாடி ஸ்டோன் எடுத்தாங்க சார். இதுல இருந்து 3 மில்லிமீட்டர் ஒன்று, 4 மில்லிமீட்டர் ஒன்று. ஓகே சார். ஓகே. அதுலேருந்து அதுக்கப்புறம் யூரின் ஸ்டென்ட் வச்சு அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். ஓகே சார். இப்போ எனக்கு யூரின் வந்து ப்ராஸ்டேட், மைல்டு ப்ராஸ்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு சரியாயிடும்னாங்க. அது வந்து இன்னும் யூரின் நைட்ல 1 தடவை 2 தடவை போகுது சார். ஓகே சார். பட் ஏதானு கொஞ்சம் பருப்பு கிருப்பா சாப்பிட்டா கிளவுடியா போகுது யூரின், ஒரு நாளைக்கு 2 தடவை 1 தடவை. அது கரெக்ட் கிளியர் ஆகுது சார். அது எப்படின்னா, இப்போ புரதம் நீங்கள் ஏதாவது நல்ல நான்வெஜ்ஜோ இல்லை அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் புரதச்சத்துலாம் வெளியே போகிறது சகஜம்தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கிரியேட்டின் வந்து 1.3 இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப இது பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் எர்லி ஸ்டேஜ், உங்களுக்கு சுகர் பிபி இருக்கிறதால எர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. அது நீங்கள் கொஞ்சம் விஜிலண்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். பட் நான் வாட்டர் குடிச்சா கிளியர் ஆயிடுது சார் யூரின். ஓகே சார். ஓகே. பட் எனக்கு இடுப்புல பெயின் இருக்கு சார். ஒருவேளை அனஸ்தீசியா கொடுத்ததுனால அது மாதிரி இருக்குமா? இடுப்புல இல்ல அந்த மாதிரி இருக்காது சார். இடுப்பு பெயின் வந்து சதப்பிடிப்பா தான் இருக்கணும். அனஸ்தீசியா கொடுத்ததால அந்த மாதிரி வராது சார் மோஸ்ட். சரி சார். மற்றபடி எனக்கு கிளவுடியா போறது வந்து ஒளி பண்ணிக்குவாங்க. இல்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏதாவது ஜுரம் வருதுன்னா தான் நீங்க பார்க்கணும். ஒரு 2 தடவை அப்புறம் மார்னிங் ஃபுட்டு கிட்ட ஏதாவது பருப்பு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சார். ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து போகுது ஒரு 2 to 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, அது கிளியர் ஆயிடும் சார். அது தானாவே நீங்க தண்ணி குடிச்சிங்கனாலே போதும். அது நேச்சுரல். நிறைய தண்ணி குடிக்கிறேன் சார். அது ஆல்மோஸ்ட் 1.5 liters குடிக்கிறேன் சார். ஷூர். அது கரெக்டாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த கொஷின் தான் வந்த நேரம் அது சம்மந்தமாகவே கொஷின் கேட்டிருந்தாங்க. சிறுநீரக கற்கள் ஏன் வந்து உருவாகுது, அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் டாக்டர்? சரி, இது வந்து சார், சிறுநீரக கற்கள் எப்பயுமே தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் முதல் ரீசன். ஓகே. உடம்புல சிம்பிள் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலா சொல்லிட் டு சால்வெண்ட் கான்செப்ட் தான். தண்ணியும் இந்த புரதம் அந்த இதெல்லாம் அந்த உப்பு சத்தும் அதிகமாகும் போது அது இறுகி கல்லாக தான் மாறும். அதுக்கு தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் முதல் ரீசன். ஓகே. ரெண்டாவது ரீசன், இந்த நம்ம புரதம் இப்போ இந்த நேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நிறைய நான்வெஜ் எடுக்கிறதாலையும் நிறைய ஜங்கு சாப்பிட்றதாலையும் புரோட்டீன் பில்டப்பால் யூரிக் ஆசிட் வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காகவே அந்த கிட்னி டிசீஸ் வரும். அது இல்லாமல் கிட்னியோட வடிவமைப்பு தன்மையில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். சில பேருக்கு வந்து அடப்பு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பிறவிலே வந்து அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஜெனட்டிக்காகவே இந்த ஆக்சிலேட்டுன்ற இது வந்து அப்நார்மலாக இருக்கும், அந்த புரதத்தோட மெயின்டெனன்ஸு. அதனால் ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸஸாக உருவாகும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எஸ் சார். சார் சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க சார். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். கால் வீக்கமாக இருந்தது அப்படின்னா கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை? ரெண்டாவது, இந்த கிட்னிக்கு இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன கிரைட்டீரியா செக்லிஸ்ட் வச்சு இவங்க
இவங்களுடைய அந்த கிட்னி பொருத்தமா இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் ஃபைன் பண்ணுவாங்க. அண்ட் என்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்திருக்கு, இதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்கு கால் வீக்கம்ன்றது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிட்னியில் வந்து இந்த நீர் தங்குதுனாலே கிட்னி பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது லிவரும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லேயும் கால் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வளர்ச்சிகள்லாம் வந்துட்டு இருக்குது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்ப்போம். கிட்னி தானம் வந்து இப்போ யாராவது மூளைச்சாவு ஏதாவது ஏற்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து டிசீஸ்டு டோனர்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்டேருந்து கிட்னி எடுத்து இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நம்பர் போட்டு அதில் யாருக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு எப்படின்னு சொல்லி அந்த மேட்சிங்லாம் பண்ணுவோம். இப்போ ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ்னு அப்படி பிரித்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எப்படி இருக்காங்க. இப்போ ஓ பாசிட்டிவ் யாராவது இறந்துருக்காங்கன்னா ஓ பாசிட்டிவில் யார் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறேன். அது மாதிரி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸில் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று வச்சு தான் அதை வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுறாங்க. இதில் லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட கிட்னியை வந்து அடல்ட்டுக்கு வைக்கிறது, அதுலேயும் நல்ல பெரிய வளர்ச்சிகள் இருக்குது. ரெண்டாவது இப்போ இந்த கிட்னி தானம் கொடுக்குறாங்கல்ல, அதில் லேப்ரோஸ்கோப்பி முறையில் அந்த தழும்பு இல்லாமல் அவங்களுக்கு கிட்னி எடுக்கிறதுக்கும், இது எடுத்த கிட்னியை லேப்ரோஸ்கோப்பி முறையிலையும் ரொபோட்டிக் முறையிலையும் பெரிய பெரிய தழும்பு இல்லாமல் வலி இல்லாமல் உள்ளே வைக்கிறதுக்கும் உண்டான பெரிய விஷயங்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருந்தீங்க. நேர் வந்து கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் டாக்டர். நம்ம இதுக்கு நேருக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோ வந்து தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேசிக்காகவே தண்ணி குடித்தாவே பண்ணலாம் சொன்னேன். இன்னும் மற்ற என்ன ரீசன்னால வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்படும் டாக்டர்? அதான் சார், இப்போ நான் தண்ணி குடிக்கிறது கம்மியாக நான் சொல்ல மாதிரி இப்போ பிளாக் இருந்ததுன்னா, இப்போ நம்ம நிறைய இப்போ நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ராஸ்டேட் பிரச்சனைன்றது மூத்திரப்பையோட கீழ்ப்பகுதியில் ஒரு சதை வந்து வளரும். அது யூஸ்வலாக 60 வயசுக்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு வளர்ந்து அழுத்தம் கொடுக்கும். அதனால் அவங்களுக்கு யூரின் தங்கறதால கல் உருவாகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வர்றது. ஸோ இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணோன்னா கல்லும் குறைய வாய்ப்பு. ஓகே டாக்டர், இன்னொரு நம்ம நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது வந்து பெண்களிடம் அதிகமாக வருவதற்கு காரணம் என்ன டாக்டர்? சார், இப்போ யூரினரி ட்ராக் லேடிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண் உறுப்பு வந்து அந்த யூரின் டியூப் வந்து பெருசுங்க. சராசரியாக ஒரு 15 20 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். பட் பெண்ணோட யூரின் டியூப் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மலைப்பையும் ஆசன வாய் பக்கத்தில் இருக்கிறதால அங்கே இருக்கிற பாக்டீரியாவும் ஈஸியாக பரவும். சரிங்களா? ஆம்பளைங்களுக்கு அது லென்த்தாக இருக்கிறதால கம்மியாக வரும். ஓகே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கிட்னி சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து நேரில் வந்திருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து? ஐயா கடலூர் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்கு. சரிங்க சார். ஐயா வந்து இரவு நேரத்தில் வந்து தண்ணியை குறைவாக குடிக்க சொன்னீங்க. எஸ் சார். அதுக்கு ஏதாவது அளவு இருக்குங்களா? எப்படி அளவு குடிக்கணும்? அது சார், நீங்கள் குடிக்கிற அளவுக்கு யூரின் உற்பத்தி ஆகும் சார். இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிங்கன்னா அது ஒரு பேலன்ஸ்டாக நைட்டில் அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம மூத்திரப்பையோட கொள்ளளவு வந்து சராசரியாக 300 ml வரைக்கும் பிடிக்கும் சார் நமக்கு யூரின் உணர்ச்சி வர்றதுக்கு. ஒரு டம்ளர் வந்து 200 mlன்றது நம்ம தாகத்தையும் அடைக்கிடும், அதோட உணர்ச்சியும் கம்மி பண்ணிக்கும். ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் நைட்டில் சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டு படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது குடிக்கலாங்களா? புரியல சார். இல்லை வேண்டாம் சார், நைட்டில் வந்து எல்லா உறுப்பும் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது சார். நைட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் மட்டும் குடிங்க, இல்லைன்னா வேண்டாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கொஷின் டாக்டர்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்தாவே அது வந்து ஆப்ரேஷன் தான் மஸ்ட்டுங்களா, இல்லை நம்ம மெடிசனில் எந்த அளவுக்கு க்யூர் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லலாம் டாக்டர்? சார் சார், கிட்னி இந்த சிறுநீரக கற்களோட வந்து சைஸை பொறுத்து தான் சார் இது. இப்போ நம்ம அந்த கிருநீரக கற்களோட அந்த அடைச்சிட்டு இருக்கிற டியூபோட உள்ளளவு கொள்ளளவு பார்த்திங்கன்னா உள்ளளவு ஒரு சராசரியாக ஒரு 4 mmலேருந்து 5 mm வரைக்கும் இருக்கும். ஸோ கற்கள் ஒரு 4 mm to 5 mm இருந்ததுன்னா நார்மலாக நம்ம மெடிசன் மூலமாகவே
க்யூர் பண்ணிக்கலாம். இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை மாத்திரை மூலமாகவோ அதை க்யூர் பண்ணலாம். சில கற்கள் வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு பெருசாக இருக்கிறதுலாம் அது வெளியே வர வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த துவாரத்தில் சிக்கிக்கும். அந்த துவாரத்தில் சிக்கிட்டு டியூப்லேயே அடைச்சிட்டு இருக்கும் போது நாம் யூரின் போகிற பாதை வழியாக எண்டோஸ்கோப்புன்னு சொல்கிற உள் கேமரா மூலமாக உள்ளே போய் அதை லேசர் முறையில் உடச்சி எடுக்கிறது தான் அதுக்கு உண்டான பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். டாக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டிய நிலை வந்து கடைசி எப்போ டாக்டர் வரும்? ஆமாம் சார். இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டுன்ற விஷயம் வந்து பேஷண்ட் இல்லை நான் போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெல்லாம் எடுக்க முடியாது இப்போ. ஓகே. இந்த சூழ்நிலையில் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கிற வேண்டிய பேஷண்ட்ஸு அதுக்குன்னு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்க லிஸ்ட்டு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க லைவ் டோனாருன்ற விஷயத்த, லைவ்னால் யாராவது கிட்னி தானம் அவங்க சொந்தக்காரங்க இல்லை அவங்க கூட பிறந்தவங்க அவங்க ஒய்ஃப் யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அதோட லீகாலிட்டியை பார்த்துட்டு தான் வந்து நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக பண்ண வேண்டியது இருக்கும். பட் முக்கால்வாசி டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து சின்ன வயசுக்காரங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு நேர் வராங்க, பேசிடலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார், யார் எங்கிருந்து? சார் டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கேளுங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வயசு 72 ஆகுதுங்க. சரிங்க சார். நைட்ல இருந்து யூரின் போகுது சார், ஒரு 4-5 தடவை போகுது. சரி. லோக்கல் வந்து டாக்டர் கேட்க வயசு ஆனா அப்படிதாங்க இருக்காது, நார்மலா அப்ப சரியாயிடும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. அது இன்ஸ்பெக்ஷன் என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ணதால ஒண்ணும் இல்லை கிடையாது. 72 வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சத வளர்ச்சி தான் சார் ரொம்ப காமனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரு ஸ்கேன் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது சார். 72 சார் வயசு. 72 தானே? அதான் ஸ்கேனில் பார்த்தா தான் அந்த சதையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ப்ராஸ்டேட் சுரப்பியோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் அதோட அழுத்தம் எப்படி இருக்கு, ஏன் யூரின் தங்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். வரணும். நன்றி சார், நன்றி சார். சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் வந்து எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவசியமாகுது சார்? அதான் சார், இப்போ ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் தான் இப்போனா உப்பு நீரோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். இப்போ நார்மல் வந்து 1ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவலில், அது நார்மலாக இருக்கும். இதே உப்பு நீர் 2 ஆயிடுச்சுனாலும் ஒரு 2 to 5 லெவலுக்கு டயாலிசிஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மருந்து மூலமாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே. 5க்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒரு 2 கையில் இருக்கிற 2 ரத்த குழாயை சேர்க்க வேண்டியது இருக்கும். சேர்த்த பிறகு தான் அது ஊசி மூலமாக அதை டயாலிசிஸ்க்கு இனிஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ சில அறிகுறிகள்லாம் இருக்கும். எப்படின்னா பிபி குறையவே மாட்டேங்குது, மாத்திரை போட்டு அது மாட்டினும் அதிகமாகவே இருக்குன்னா டயாலிசிஸ் பண்ணால் பிபி குறையும். அதே மாதிரி கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கால் வீக்கம் இருக்குது, வயிறு உப்பசம் இருக்குது, நுரையீரலில் நீர் தங்கி மூச்சு திணறல் மாதிரி எதாவது வருதுன்னா அப்பயும் டயாலிசிஸ் பண்ணணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப ஹார்ட்டோட இருதய துடிப்பு அதெல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா நெஞ்சுக்குள்ளே நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயே நீர் கோத்துச்சுனாலும் அந்த மாதிரி உடனே பண்ணி தான் ஆகணும். சில பேருக்கு வலிப்பு வந்துடும், சரிங்களா, வலிப்பு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது அப்பயும் நம்ம டயாலிசிஸ் தான் இனிஷியேட் பண்ணணும். சில பேருக்கு மூளைக்கு அந்த நச்சுத்தன்மை உடம்புல இருக்கிற கழிவுலாம் அதிகமாகி மூளையை பாதிச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப இதுவாவாங்க, எப்படின்னா குழப்பமாக இருப்பாங்க, பேசுவாங்க, ஒரு மாதிரி பெணாத்த ஆரம்பிப்பாங்க, ட்ரௌசினஸ் டெலிரியம்னு சொல்லுவோம். அது வந்து மூளையை தாக்கிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும், டயாலிசிஸை உடனே இனிஷியேட் பண்ணி ஆகணும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு டாக்டர் விஜய் கணபதி, இணை பேராசிரியர் சிறுநீரகவியல் துறை, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கதிர்காமத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய நேரங்கள் வந்து கிட்னி சம்மந்தமான டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர், நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் டயாலிசிஸ் பற்றி கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுமா டாக்டர்? டயாலிசிஸ்ன்றது இப்போ கிட்னி செய்கிற வேலையை வந்து மிஷின் செய்யும். அது வந்து அதில் உள்ள நிறைய ஃபில்டர்ஸும் சிம்பிள் மெம்பரேன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதால அது வந்து உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுத்து அந்த மிஷின் வந்து சுத்திகரிச்சுட்டு திருப்பி அந்த ரத்தத்தை பாடிக்குள்ளேயே செலுத்தும். இதுதான் வந்து பாடிக்கு வெளியே கிட்னியோட செயல்பாட்டை அந்த மிஷின் செஞ்சு கொடுக்கும். இதனால் என்னென்னா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகள்லாம் வந்து ஃபில்டர் ஆகி சுத்திகரிக்கப்பட்டு திருப்பி ரத்தம் செலுத்துறதால அவங்களோட அறிகுறிகள்லாம் நல்லா குறையும். உடம்போட தேய்மானம் குறையும், எலும்பு தேய்மானம் குறையும், ரத்த சோகை குறையும், உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை குறையிறதால பிபியும் கண்ட்ரோல் ஆகும். அவங்க ஒரு அளவு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே இருப்பாங்க.
டாக்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூலிகை மருந்து இல்லை வீட்டு மூலியமே வந்து சிறுநீரகத்தை வந்து இந்த நோயை வந்து பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் பண்ணுவாங்க டாக்டர். அது வந்து பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா டாக்டர்? இல்லை சார், கிட்னின்றது கண்ணாடி மாதிரி சார். ஓகே டாக்டர். கீழே போட்டு உடஞ்சா இல்லை கிராக் ஆனால் அதை தூக்கி போட்டு வேறு தான் இது பண்ணணும். அதனால் இதெல்லாம் ப்ரூவன் கிடையாது சார். ஓகே டாக்டர். இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் கிடையாது. பட் மக்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் அதனால் நிறைய நல்லது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, கெட்டது தான் நிறைய நடக்குது. ஏன்னா இந்த மாதிரி இந்த மூலிகை இதெல்லாம் வந்து நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கும். மெர்க்குரி, கேடியம் இதெல்லாம் வந்து இந்த லேகியத்தால் நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்கலாம் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். டாக்டர் நேர் லைனில் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து? சார் டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். டெஸ்ட் பண்ணாங்க, அதாவது லைட்டா உப்பு இருக்குங்க, தண்ணி நிறைய குடிக்கின்றாங்க. உப்பு இருக்குது, உப்பு ஆகி அது வந்து கல்லாகுமா இல்லை உப்புக்கும் கல்லுக்கு சம்மந்தங்க? உப்புக்கும் கல்லுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க ஐயா. நம்ம சாப்பிட்றதுல நிறைய உப்பு சத்து இருந்ததுன்னா அது வந்து கல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உப்பு நீர்ன்றது கிரியாட்டினின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதான் வந்து இது உப்பு கல், அந்த உப்பு தான் வந்து அது வந்து கல் ஆகுமா இல்லை வந்து தண்ணி குடிச்சா கல் வந்துடும். அது சின்ன சின்ன உப்பு பதிவங்கள்லாம் கிட்னியில் ஸ்கேனில் இருந்ததுன்னா அது வெளியே வந்துடும். தண்ணி குடிச்சா வந்துடும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சார் டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு? அதுதான் வெயில் தான் அதிகமாக வேலை செய்யறாங்க. அது ஒரு நாள் தண்ணி 4 லிட்டர் குடிக்கிறாங்க, அது பத்த மாத்துன்றாங்க. அதான் நிறைய யூரின் போறாங்கன்னா உங்களுக்கு வெயில வேலை செய்யறதால நீர் சத்து பத்தல, இன்னும் குடிக்கணும் சார். நன்றி நன்றி சார். டாக்டர் இன்னொரு நேயரும் லைன்ல இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? சார் புவனகிரில இருந்து பெருமணி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து சார் சமையலுக்கு யூஸ் பண்றாங்கல்ல சார் தக்காளி, அப்புறம் கொய்யா பழம் சாப்பிட்டாக்க கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க சார். கொய்யா இலை கூட சுகர் பேஷண்ட் சாப்பிட்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை சார், அது வந்து தப்பான கருத்து சார். அது வந்து தக்காளிலாம் வந்து எல்லாரும் சாப்பிடலாம், எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது சார். ஆமாம் சார். அது வந்து நீங்கள் தக்காளியாக உட்காந்து நிறைய சாப்பிட்டா தான் ஒரு சில பேருக்கு கல் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அது எல்லாருக்கும் வர கிடையாது, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் கொய்யாவில் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கொய்யாப்பழம் சாப்பிட்டா கிட்னி, அதெல்லாம் தப்பான கருத்து சார், அதெல்லாம் நம்பாதீங்க. எந்தெந்த ஃப்ரூட் வந்து தவிர்க்கலாம் சார்? இல்லை சார், தவிர்க்கணுன்ற எந்த உணவு முறையிலையும் பெருசாக எதுவும் இல்லை சார். தண்ணி நிறையா குடிக்கணும், உப்பை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். ஃபுட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எதுவும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீரை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் வந்து டெய்லி மெஷரில் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணால் வந்து கிட்னிஸ் வந்து இந்த இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது எங்களுக்கான டிப்ஸ் கொடுக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து வெயில் காலம் வருது, ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் யூரின் வர்ற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். நான் 2.5 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொல்லலை. ஓகே. நீங்கள் அப்போ 4 லிட்டர் தண்ணி குடித்தாதான் 2.5 லிட்டர் யூரின் வரும். ஏன்னா சராசரியாக நம்ம உடம்புக்கு, நம்ம உடம்போட செயல்பாடு, மூச்சு விடுறதுக்கு, வேர்த்து கொட்டுறதுக்கு, நம்ம மோஷனுக்கு தேவையான 1.5 லிட்டர் நீரை வந்து பாடி எடுத்துக்கிட்டு மீதியை யூரினாக வெளியே அனுப்பும்போது இந்த கல் பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் குறையும் சார். ரெண்டாவது, பாடியை ஸ்ட்ரெஸ் ஆக்கிறது சால்ட்டு சார். எக்ஸஸ் சால்ட், எக்ஸஸ் சுகர் ரெண்டுமே வந்து நல்லதே கிடையாது. ஸோ அதை கட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து ஏரோபிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் ஜிம்மு போடணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் நடைப்பயிற்சி, ஒரு சைக்கிள் ஓட்டுறது, ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பக்கத்தில் கிரவுண்டில் போய் ஒரு சின்னதாக ஒரு ஜாகிங் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புக்கும் அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதால எல்லா உறுப்பும் செழிப்பாக இருக்கும், சிறப்பாக செயல்படும். ஓகே டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் இப்போ வந்து தண்ணி குடித்தா இது வந்து சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வேறு ஏதாவது இதுக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா டாக்டர்? கூல் ட்ரிங்க்ஸு இல்லை அந்த மாதிரி ஸ்பெஷலாக கிட்னிக்கு இது சாப்பிட்டா வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது? அதுதான் நேர்களும் கேட்குறாங்க. இப்போ தக்காளி சாப்பிட்டா அது ஒரு மித்து இருக்குன்னு சொல்கிறாங்களா டாக்டர்? அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி டாக்டர்? கார்பனேட்டட், இந்த சோடா ஐட்டம் இருக்கிற எல்லா கார்பனேட்டட் கமர்ஷியல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து இதுவுமே வந்து கிட்னிக்கு நல்லதே கிடையாது. ஓகே டாக்டர். சரிங்களா? நார்மலாக முடிஞ்சால் லெமன் ஜூஸ் குடிங்க, இல்லை மோர், தயிர் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, இளநீ குடிங்க, இதான் நல்லது. ஓகே டாக்டர். நேச்சுரலி விச் இஸ் அவைலபிள் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட்.
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் விஜய் கணபதி இணை பேராசிரியர் சிறுநீரகவியல் துறை இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கதிர்காமத்துலேருந்து வந்திருந்தாங்க. நேரில் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து சார்ட்டை தொடர்ந்து கேட்டிருந்தாங்க. சாரும் அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பொதுவான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குது, கிட்னி சம்மந்தமான நோய்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய ப்ரீஃபாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துக்கும்ன்ற நான் நம்புகிறேன். அதேமாதிரி டாக்டர் வந்து ஃபைனலாக டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கலாம். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து நம்ம பெற்றவங்க இருப்பாங்க, நம்மளோட முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, மாமா மாமி எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இப்போ நாமெல்லாம் வந்து நிறைய ஒர்க்கிங் வேலைன்னு இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு கிட்னி டேயில் கிட்னி அவேர்னஸை பற்றி சொல்லுங்கள். சும்மா நம்ம அந்த ஹார்ட்டோட முக்கியத்துவமும் கிட்னியோட முக்கியத்துவமும் கொஞ்சம் எடுத்து சொல்லிவிட்டு கிட்னி ஸ்க்ரீனிங்ன்ற சிம்பிளான டெஸ்ட்டெல்லாம் லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எர்லி ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா பெரிய பெரிய பாதிப்புலேருந்து அவங்க கண்டிப்பாக அவங்கள மீட்டு எடுத்துட முடியும். சரிங்களா? கிட்னின்றது ஒரு கண்ணாடி மாதிரியான உறுப்பு. அதை விட்டுட்டோன்னா அது கீழே விழுந்து நொறுங்கிடும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பூ போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம கூட கடைசி வரைக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே டாக்டர், நல்ல மெசேஜ் சொன்னீங்க. ஸோ நேர்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.